ஸோ இது என்ன வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியா சைரோஸில் இது வந்து ஹெச்டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு வேரியன்ட். இது வந்து 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ இந்த கியா சைரோஸ் 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த ஹெச்டிகே ஆப்ஷனலுக்கும் இந்த ஹெச்டிஎக்ஸ் மாடலுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு அலைவில் டைமண்ட் கட் அலைவில் உங்களுக்கு வந்து 3 வந்துடுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்இடி உங்களுக்கு ஐஸ் கியூப் லைட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருது. டிஆர்எல்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே பேக் சைட் பார்ப்போம். ஸோ சேம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளஷ் ஃபிட் ஹேண்டில் பார்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு பேக் சைடில் வந்து வைப்பர் வந்துடுது. அதே மாதிரி டீஃபாகர் உங்களுக்கு கிடச்சிருது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. 4 பார்க்கிங் சென்சார்ஸும் உங்களுக்கு வந்துடுது. மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பாய்லருமே உங்களுக்கு வந்து பாடியோடய அட்டாச்சாகி வந்துடும். நெக்ஸ்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 450 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்சல் ட்ரேமே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்குது. பெரும்பாலும் ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைஸ் கம்மியாக கொடுப்பாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்சல் ஹூக் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து 60-40 உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சீட்ஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில். ஸோ இப்படி ஃபோல்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஓவராலாக ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ இது ஓவராலாக க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூட் ஸ்பேஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வந்து 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். பூட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெயிட்டாக இருக்குது. நம்ம போன வேரியண்ட்லேயே இதை பற்றி சொல்லியிருந்தோம். இது வந்து 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். உங்களுக்கு டர்போ இன்ஜின்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து பவருமே வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த சைட் மிரர்ஸுமே உங்களுக்கு வந்து டிஆர்எல் கிடைச்சிரும். ஃப்ரண்ட்டில் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு அன்லாக் பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 4 விண்டோவுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இறங்கிடும். ஸோ நீங்கள் அதை விட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். அகைன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ ஃபுல்லாமே உங்களுக்கு டவுன் ஆகும். அகைன் வந்து நீங்கள் லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 4 விண்டோவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து ரைஸ் ஆயிரும். ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஹோல்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா வண்டியோட என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சேம் அந்த ஹோல்டு பட்டனை அகைன் வந்து நீங்கள் ஒன் டச் பண்ணிங்கன்னா என்ஜின் வந்து கட் ஆயிரும். ஸோ இந்த ஹெச்டிஎக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க கீயை வச்ச உடனே இங்கே வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து சென்சார் மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடும். அகைன் சேம் இந்த 12.3 இன்ச் டிஸ்பிளே அண்ட் இந்த 4.3 இன்ச் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடச்சிருது. உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே டிட்டோ சேம் தான் அந்த காரில் இருக்கிற மாதிரியே. சேம் உங்களுக்கு இதே மாதிரி இந்த மொபைலுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடச்சிடும். ஸோ சேம் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு கிடச்சிருது. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸு, அதே மாதிரி இங்கே வந்து அந்த கீ ஹோல்டர் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிருது. சேம் இங்கேயும் அதே மாதிரியான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், மற்ற எல்லா கண்ட்ரோல்ஸுமே ரெண்டுத்துக்குமே சேம் தான் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பெட்ரோலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாடல். மற்றபடி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசல் வெஹிக்கிள். இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிளோட பிகினிங் வேரியன்ட். இது சேம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 விண்டோமே பவர் விண்டோ உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். மோட்டர் மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் விண்டோ லாக்கும் உங்களுக்கு வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெதர், சாஃப்ட் லெதர் காண்டான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ கை வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். டோர் பாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 நல்லா 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அது போக கொஞ்சம் கூடுதலாகவே ஸ்பேஸ் இருக்குது நமக்கு.
இங்கே ஏசி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சீட்ஸுக்கு உண்டான உங்களுக்கு வந்து கூலிங் சீட்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கூலிங் சீட்ஸ் இருக்கும். ஸோ இதோட ஃபேன் மோட் பார்த்தீங்கன்னாக்கா 3 டைப்பில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வேரியண்ட்டோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேனரோமிக் சன்ரூஃப் தாங்க. ஸோ இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் எதுவுமே கிடையாது. இதில் வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் இதோட ஹை எண்ட் போக போக உங்களுக்கு வந்து இங்கேயுமே வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தென் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் ஜோன் தான். உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்துருது. ஸோ மற்றபடி உங்களுக்கு சீட்ஸு, லெக் ரூமு, ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. சேம் 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் இங்கே கிடச்சிது. 2 ஏசி வென்ட்ஸ் இங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு மொபைல் உண்டான ஒரு ஸ்பேஸும் இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சீட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இப்போ இந்த சீட்ஸுக்கு இப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுறீங்கன்னு வச்சுங்க, அதுவுமே வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப கம்ஃபர்ட். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு மிடில் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்ட் லெதர் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆம்ரெஸ்ட் நல்லாவே இருக்கும் இங்கேயுமே. ஸோ பவர் விண்டோ வந்துருது. சேம் உங்களுக்கு வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்துருது, ஸ்பீக்கர்ஸ் வந்துருது உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த நாபோட சேர்த்து. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபிட்டாக செட்டில் ஆயிருது இல்லை. நெக்ஸ்ட் இந்த காரோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு வந்து சேறு வந்து அடிக்காது. இங்கே வந்து எந்த அளவுக்கு மழையில போனாலும் சரி உங்களுக்கு வந்து டோர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டம் வரையும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சேம் உங்களுக்கு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே கவர் ஆயிருது. அதனால உங்களுக்கு வந்து சேர் வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க, கிராப் ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த வேரியண்ட்டில் இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதோட ஹை எண்டு போக போக பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சதுனாக்கா கண்டிப்பாக அதை பற்றின ரிவ்யூஸும் நம்ம சேனலில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவும் வந்து நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது, இதோட வந்து ரோட்ஸில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு காரோட ரிவ்யூவோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.